இந்திய டி20 அணியில் சமீப காலமாக ஓபனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கி வந்த சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஆகியோர் கடைசியாக நடைபெற்ற இங்கிலாந்திற்கு எதிரான டி20 கிரிக்கெட் தொடரில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இதனால் ஆசிய கோப்பைக்கான இந்திய டி20 அணியில் புது ஓபனர்களை களமிறக்க பிசிசிஐ முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஓபனர்கள் இடங்களில் யாஷஸ்வி ஜெய்ஸ்வாலுடன் ஷிப்மன் கில்லை விளையாட வைக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது. மேலும் விராட் கோலியின் மூன்றாவது இடத்தில் அதிரடி பேட்டர் திலக் வர்மாவை விளையாட வைக்கவும் பிசிசிஐ முடிவு செய்துள்ளது. ஆசிய கோப்பை டி20 தொடரில் முடிந்த பிறகு அக்டோபர் 2ஆம் தேதி முதல் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் இருக்கிறது. இருப்பினும் இந்த இரண்டிலும் தன்னால் விளையாட முடியும் என ஷிப்மன் கில் உறுதியாக பிசிசிஐயிடம் தெரிவித்துவிட்டாராம். மேலும் இந்திய டி20 அணியில் பல மாற்றங்களை செய்ய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதா. மொத்தமே 4 முழு நேர பேட்டர்கள் மட்டுமே இனி அணியில் இடம்பெற முடியும் என்ற நிலைமை இருக்கிறது. ஓபனர்கள் ஷிப்மன் கில், யாஷஸ்வி ஜெய்ஸ்வால், அடுத்து திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் ஆகியோர் மட்டுமே முழு நேர பேட்டர்களாக இருப்பார்கள். சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பராக பேட்டராகவும், அதனைத் தொடர்ந்து ஆல்ரவுண்டர்கள் தான் அணியில் இருப்பார்கள். அடுத்து டி20 உலக கோப்பை 2026 தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறும். இதுவும் சூழலுக்கு சாதகமான நாடுகள் தான். இதனால் ஆசிய கோப்பை 2025 தொடரில் இடம்பெறும் பிளேயிங் 11 தான் டி20 உலக கோப்பை 2026 தொடரும் என கருதப்படுகிறது.